ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் 2025ஓட ஃபுல் ஸ்குவாட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் பிளேயிங் 11 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக்கை போடுங்க. லைக்கை போட்டு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்லாம் தரமாக ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கடப்பார டீமை அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா ட்ரெண்ட் போல்டு வந்து 12,50,00,000 ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட சண்டை போட்டு தூக்குனாங்க. அது ஒரு தரமான ஒரு ஸ்டீல் பையா நான் பார்க்குறேன். ட்ரெண்ட் போல்ட் நியூ பால் போடக்கூடிய ஒரு தரமாக இருக்கும். அவரோட 4 ஓவர்ஸு ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட பயங்கரமாக அவரை சண்டை போட்டு வாங்கினாங்க. தென் ரியான் ரிக்கில்டன், ஸோ இவர் வந்து குவிண்டன் டிகாக் மாதிரியே ஸோ 1 crore பேஸ் ப்ரைஸில் வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் இவங்களுக்கு வந்து ஒரு இதுதான் பிளேயிங் லெவலில் ஆடுவாரான்னு எனக்கு தெரில. தென் ராபின் மின்ஸ், ஸோ இவர் வந்து ஒரு யங்ஸ்டர், ஜார்க்கண்டை சேர்ந்தவர். குறிப்பாக சொல்லணுன்னா சிஎஸ்கே இவரை வந்து 2 வருஷமாக வாங்க முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க, வாங்க முடியலை. போன வருஷம் குஜராத்துக்கு ஆடினார், ஒரு ஆக்சிடெண்ட். இந்த வருஷம் மும்பை வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 2 or 3 இயர்ஸில் இந்தியன் டீம் கூட வருவார். இஷான் கிஷன் எப்படி ஃபேமஸ் ஆனவரோ அதே மாதிரி ராபின் மின்ஸ் மும்பை இந்தியன்ஸில் ஃபேமஸ் ஆகிறாரு. இந்தியன் டீம் போகிறாருங்க. அஃப்கான் கசாஃபர் வந்து எடுத்திருக்கிறாங்க, ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கசாஃப்கார். ஸோ இவர் வந்து மும்பை அணிக்கு ஒரு திருப்புச்சீட்டாக இருக்க போகிறாரு. எப்படி நூர் அகமது சிஎஸ்கேக்கு துருப்புச்சீட்டோ அதே மாதிரி கசான் ஃபாகர் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு துருப்புச்சீட்டாக இருக்க போகிறாரு. பிளேயிங் லெவலில் டெஃபினட்டாக ஆடுறாரு. இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற ஒரு பிளேயராகவும் இருக்க போகிறாரு. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வில் ஜாக்ஸ் பொறுத்தவரை 5,25,00,000 ஆர்டிஎம் பண்ணல. ஆர்சிபி தட்டி தூக்குனாங்க. ஸோ அம்பானி வந்து போய் கை கொடுத்துட்டு வந்தார். அம்பானி பையன் வந்து போய் கை கொடுத்துட்டு வந்தார் ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு பிக்காக தான் பார்க்கப்படுது. ரோஹித் சர்மா கூட இவர் தாங்க ஓப்பனிங் பண்ண போகிறாரு. ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தீபக் சகர் 9,25,00,000. ஸோ கடைசி சிஎஸ்கே கூட ஃபைட் பண்ணி சிஎஸ்கேவோட செல்ல பிள்ளைன்னு கூட சொல்லலாம், அவரை தூக்கியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, இவர் இன்ஜுரி இல்லாமல் ஆடினார்னா சூப்பராக இருப்பார். இவர் ஒரு பக்கம், ட்ரெண்ட் போல்ட் ஒரு பக்கம், மிரட்டலாக இருக்கும். நியூ பால் பவுலிங்கு சும்மா கன் மாதிரி இருக்கும் இன்ஜுரி இல்லாமல் இருந்தால். மிச்சல் சாண்டனரை 2 கோடி பேஸ் ப்ரைஸுக்கு வாங்கியிருக்காரு. அநேகமாக இவரும் பிளேயிங் லெவனில் இருப்பாருங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேங்க. ஸோ இவரும் மும்பைக்கு ஒரு துருப்பிச்சீட்டாக இருக்க போகிறாரு. தென் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ரேசா டாப்லி ஆகட்டும், கேரன் சர்மா ஆகட்டும், லிச்சார்டு வில்லியம்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான பிளேயர்ஸை பேக்கப்லேயும் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் மறக்காதீங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ராங் பிளேயிங் 11 பார்ப்போம். ஸோ ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுறாரு வித் வில் ஜாக்ஸோட. நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 வந்து நமன்தீர். ஸோ இவர் வந்து ஆர்டிஎம் பண்ணியிருந்தாங்க 5,75,00,000. ஸோ 6 பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, 7 ராபின் மின்ஸ் வராரு, 8 மிச்சல் சாண்டனர், நம்பர் 9 தீபக் சகர், 10 வந்து ட்ரெண்ட் போல்டு, 11 வந்து ஜஸ்பிரித் பும்ரா, இம்பாக்ட் பிளேயர் வந்து அலா கஃபான் சார். ஸோ இதை பாருங்கள், பிளேயிங் லெவலில் என்னதாங்க இல்லை, பேட்டிங் இருக்குது, ஃபாஸ்ட் பவுலிங் பயங்கரமாக இருக்குது. அதுவும் நியூ பால் போடுறதுக்கு 2 பேர், டெத்தில் போடுறதுக்குன்னு சும்மா பட்டையை கிளப்புற மாதிரி. ஸ்பின்னுக்கு பாருங்க, அலா கஃபான்கர் ஆகட்டும், மிச்சல் சாண்டனர் ஆகட்டும் மிரட்டுவாங்க. இதை விட ஒரு கரப்பார டீமை உங்களால் கண்டிப்பாக காட்டக்கூடவே முடியாது. கண்டிப்பாக 6வது கப் லோடின்னே சொல்லிடலாம். ஸோ டாப் 4ல் மும்பை கண்டிப்பாக இருக்கிறாங்க ஆக்ஷனில், செயல்பாடில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பிளேயிங் லெவலில் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.